அச்சோ சிகப்பி நல்லா நனைஞ்சிட்டியாக்கும் ராத்திரி. பாவம். இருந்தாலும் மழை நின்னோட தான் திருப்பி வெளியில் கொண்டாந்து விட்டேன். ஆனாலும் திருப்பி ஒரு அடி அடிச்சு பிடிச்சி போல மழை. நாங்களும் அசந்து தூங்கிட்டோம். நீங்கள் நனைஞ்சது வச்சதுக்கு கூட நாங்கள் பார்க்காம தூங்கி தொலைச்சிட்டோம். சிகப்பி கோச்சுக்கிறாத. என்னடா நம்ம முதலாளியே நம்மளை நனைய வச்சிட்டாரேன்னு. நீ நனைஞ்சிருந்தா கூட பரவாயில்ல, உன் குட்டி தான் பாவம். அதுவும் சேர்ந்து உன் கூட நனைஞ்சு தொலைச்சிருச்சு. நான் மழை நின்று வச்சுன்னு தான் கொண்டாந்து விட்டேன். இப்படி மழையில் நனைஞ்சு போவியன்னு தெரியாமல் போச்சு ஆத்தா. சிவப்பி, கொஞ்சம் எங்கிட்ட தாவரம் மேலேயாவது ஏறி நிற்க கூடாதா நீனு? இப்படியா நினைவ? இப்போ அச்சுக்கு அச்சுக்கு அச்சுக்குன்னு தும்மிட்டு கிடக்க. சளி இடி பிடிச்சி போச்சோ இன்னமும். குட்டி என்கிட்ட பத்திரமா இருந்தா சரிதான். ஐயோ கடவுளை, என்ன ஒரு மழை ராத்திரி. கலங்கி போயிருக்கும் போலையே. அப்படி ஒரு மழை பிடிச்சி அடிச்சு ஓட்டுருச்சு. புயலோ கீயலோ தெரியல. நில்லு 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 நில்லு. ஏம்மா, அதை என்ன தடவி கொடுத்துட்டு நிற்க? பாவம் டீ, அச்சுக்கு அச்சுக்குன்னு தும்முது. ராத்திரி பூரா மழையில நனைஞ்சிருச்சு பத்தியா. அதான் பாவமா இருக்கு. என்ன செய்யறது? நம்மளா நனைய சொன்னோம். இந்த இது மேலே கூட ஏறி நிற்க கூடாதாக்கும். அப்படியே நனைஞ்சா நம்ம என்ன ஒன்று, இந்த மாட்டுக்கிட்ட கூட செத்தோட நிற்கக்கூடாது. இந்த ஆட்டுக்குடி அடம் பண்ணுதுவ. போய் அங்கிட்டு செத்த இங்கிட்டு செத்த நின்னா சரியா போச்சு. அதுவும் நிற்காம கிடக்கிறதுக்கு நாம் என்னவா பண்ணுறது? இப்போ தான் தடவி கொடுத்துட்டு இருக்கிற ஐயாவை. சரி சரி. எம்மா, சொன்ன வேலையை மறந்துட்டியாக்கும். ஒலை வச்சு அரிசி போட்டு போடணும். என்ன ஆச்சு? ஏடி எம்புட்டு நேரம் முடியாச்சு? ஆத்தி குழஞ்சில்ல கூலா போயிருக்கும். மருமையை திட்ட போறாரு. இது என்ன சோறாக்கி வச்சிருக்கிய கிளு கிளுன்னு. ஐய மறந்து போயிட்டேன்டி. நீனும் போய் அரை மணி நேரம் இருக்குமே. நீ என்னத்தா ஒன்று அரை மணி நேரமா? போச்சா போச்சா குழஞ்சி போச்சா? அந்த மனசுங்கிட்ட நான் என்ன வாங்க போறேன்னு தெரியலையே பாட்டு. உன்னை என்னம்மா பண்ண? படிச்சு 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 சொல்லிட்டு போனேன். சரிப்போ, அதை என்னத்தை வடிச்சு என்னத்தை ஆக போதும். பேசாம கஞ்சி சோறா தின்னுக்குருவோமா? துவையில தான் அரைக்கவா? ஐயா ஐயா, கருவாட்டு குழம்புல வச்ச இப்போ ஊற்றி நல்லா இன்னைக்கு சோறு வலிச்சு திங்கலாம்னு நினச்சி அது வலிச்சு திங்கிற மாதிரி தான் ஆகி போச்சு. சரி சரி, அப்படியே கஞ்சியா கொல கொலன்னு இறக்கு. அதுலையாவது ஊற்றி திம்போம். ஏத்தா, கேப்பமாவது இருக்கு. கூழு கீழுக்கின்றியா? நல்லா இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு. பேசாமல் இருந்துக்க. கருவாட்டு குழம்பு நீ ஒரு சோத்தை வடிச்சு விடுமான்னு சொல்லிட்டு போயிட்டு வாரி, அதுக்குள்ளே நீங்கள் கூழாக்கி வச்சுக்கிட்டு பேசுறியா பேச்சு? போ, கூழு தான் இன்னைக்கு. ஏட்டா, நீ அரை மணி நேரமாக போனியே, அரை மணி நேரமாக என்ன ஒன்று என்ன பண்ணையா? நேற்று இந்த மாலதி என்ன சொல்லிட்டு போனா? ஏக்கா நாளைக்கு களை பிடுங்க வந்திருக்கான்னு சொல்லிட்டு போனால. வீட்டுக்கு போகிறேன் மாமியா சொல்லுது. அவள் மாமியா, ஏண்டி அவள் வேற ஆள் சேர்த்து விட்டாளே, வாங்கிட்டே வந்து கேட்டா அப்படின்னா எப்படி இருக்கும் நமக்கு? நம்ம வீட்டு கோமதி நம்ம கேட்ட போய் நான் மாலதி வீட்டுக்கு போகிறேன், நான் உனக்கு நாளை கழிச்சு இது வாரேன்னு சொல்லிவிட்டேன். கோமதி அவள் வேற வேலையே போயிட்டான். இன்னைக்கு பொழப்பு கெட்டு போச்சா கெட்டு போலையா சொல்லு? இந்த மாலதி மாமி அப்படி சொல்லுது. எனக்கு சொல்லுன்னு கோவம் வந்துருச்சுமா. உன் மருமகன் ராத்திரி வந்து எக்கா நீ நாளைக்கு வந்தே ஆகணும்னு கூப்பிட்டுட்டு போறா. நீ என்ன இப்படி சொல்ற? நான் அப்போ நடத்துக்க போகணும்ல அப்படிங்கிறேன். நான் களை பிடுங்குறேன்னு சொல்லிவிட்டேன். இல்லைன்னா கோமதி வீட்டுக்கு நடத்துக்க போயிருப்பேன். அவள் என்னையால் நாளைக்கு வச்சிருக்கிற நடவை. நீ என்ன இன்னைக்கு ஆள் பிடிச்சாச்சுன்னுக்கிறியேன்னு ஒரே தேர்னேன் பாரு. மாலதி வீட்டுக்குள்ளேருந்து தொக்கு தொக்கு தொக்குன்னு முடியாந்தா. ஏன் முத்தழகு அக்கா, ஏன் கத்துற? கத்தாதை நிறுத்து நிறுத்து நிறுத்துன்னா. பின்ன என்னடி, உன் மாமியா பேசுறதெல்லாம் நல்லாவா இருக்கு? பேச்சா பேசுது பேச்சு? என்னடி பேசுது பேச்சு? நீயே கேளு அப்படின்னு கேட்டா எம்புட்டு துமுறு இருக்கணும். அந்த துமுறு பிடிச்சவளுக்கு போய் வச்சுக்கிறேன் பாரு. பிறவு என்ன சொன்னா மாலதி? அதேம்மா ஒடியாந்தா ஒடியாந்தா ஒடியாந்து புட்டு, ஏக்கா கோச்சுக்காத, இந்த மாதிரி ஆகி போச்சு. ஆளெல்லாம் நான் பிடிக்கல, எனக்கு தெரியாம என் புருஷன் பிடிச்சி விட்டாரு. நீ பரவாயில்ல வாக்கா, நான் உன்னை கூப்பிட்டேன் இல்லை, நீ ஒரு ஆளாக வந்து நில்லு, ஒன்றும் குத்தம் இல்லை. நான் உன்னை கூப்பிட்டேன்னா நீ வேலைக்கு வா அப்படின்னுட்டான். சரி சரி போய் கஞ்சி ஊற்றிட்டு வாரேன்ட்டு வந்தேன் இப்போ. ஆமாம்மா, ஒரு நாள் பொழப்பு போச்சுல்ல. இவளை நம்பிட்டு கோமதி நாளைக்கு நடவை வச்சிருக்கா. இன்னைக்கு வீட்டில் உட்காந்துருந்தா சரிப்பட்டு வருமா? வேலை வெட்டிக்கு போனால் தானே கஞ்சி குடிக்க முடியும். என்ன சொல்கிற? ஆமாத்தா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஆடு மாடை கூட நான் பார்த்துக்கிருவேன்.
களை பிடிங்கிட்டு மத்தியானத்துக்கு வந்துடுவீல்ல நீ. 100 ரூபா யாரு கொடுப்பா? வேலை வெட்டிக்கு போனாத்தான் கொடுக்க. இந்த புள்ள குட்டிகளுக்கு பொங்கல் வருது, அம்புக்கு ஏதாவது செய்யலாம் வைக்கலாம். அதுக்குத்தேன் இப்போலேருந்து நகை சீட்டு ஒன்று போட்டு வச்சேன்னா அதை பிறந்த நாளுக்கு ஆகும்மா. இப்போவும் ஒன்றும் செய்யலை. நகை சீட்டு எதுவும் போட்டு வச்சோம்னா அந்த பிறந்த நாளுக்கு ஒரு செயின் என்ன மாதிரி எடுக்கலாம்ல, அதுக்குத்தான் பார்த்தீங்க. ஆமாத்தா வேலை வெட்டிக்கு போனாதான் எடுக்க முடியும். மருமையன் கொடுக்குற காசையும் கொஞ்சம் பங்கிடு பண்ணு. அவர் வேலைக்கு போய் என்னம்மா பண்ணுறாரு? கரெக்டாக தான் கொண்டாந்து கொடுக்குறாரு. சீட்டு கீட்டு அது இது லொட்டு லொஸ்க்குன்னு ஆகி போயிடுது. போ, என்னத்தா செய்கிறது? குடும்பம்னு இருந்தால் இப்படித்தேன். சரி வா சுக்கோ சுப்பா. வெளில போ இறங்கு. புழுக்கு எதுலையே போட்டு தள்ளுவேன். போ பட்டுமா வெளியில் அங்கிட்டு. ராத்திரி பூரா வீடை நாசம் பண்ணி கூட்டிட்டு இருக்காங்களே, ஒரே பாடா போச்சு. புச்சு சிகப்பி இறங்குதா சிகப்பி. என்னடா தங்கம் அப்படி பாக்குறீங்க? யாரா ஒருத்தி புதுசா நம்ம வீட்டுல திரியிறான்னா? நான் உன் அத்தடா தங்கம். அத்தை உனக்கு ஒரு அத்தை தாண்டி, நான் தாண்டி அது. அத்தை பேரு கௌசி. சிரிக்க மாட்டியா அத்தையை பார்த்து? என்ன உங்க அம்மா டைனிங் டேபிள்ல உட்கார வச்சிருக்கா, சமத்து பிள்ளையா உட்காந்துருக்க? நீ நல்ல பிள்ளையா தங்கம்? என்னடி சொல்றான் பையன்? அவன் அப்படி தாண்டி அடிக்கடி ஏதாவது பேசிக்கிட்டு கிடப்பான். சமையல் முடிஞ்சா? குழம்பு வச்சுட்டேன்டி, பொரியலுக்கு கட் பண்ணி வச்சிருக்கேன். குழம்பை இறக்கிட்டு பொரியல பொரிக்க வேண்டியதுதான். ஓகேடி. நான் கூட இன்னைக்கு ஊருக்கு போகலான்னு பார்த்தேன். எங்கள் அம்மா இருக்கே, ஊருக்கு வந்தாவே நான் ஊருக்கு போனால் அதுக்கு என்னதான் பண்ணுமோ தெரிலடி. வீடு வேணாங்குது. இருடி இன்னைக்கு போகலாம், இருடி நாளைக்கு போகலாம், இருடி நாளை கழிச்சு போகலான்ட்டு. சரி ஓகே கெஞ்சுது, இருப்போம். இன்னைக்கு மட்டும் இருந்துட்டு போகலான்ட்டு இருந்தாச்சு. ஏண்டி கௌசி, அங்கே போய் என்ன பண்ண போற? இரு, நீ ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போவேன். ஓ, அண்ணன் பையனோட விளையாடிட்டு இருக்கலாம் தான். என்ன செய்யறது, அரவிந்த் வேலைக்கு போகிறாரு. காலையில எழுந்து சமைக்கணும். என் மாமியார் இப்போது வயல் வேலைகள் வந்துருச்சுல்ல, அதனால் அவங்க காலையே வேலைன்னு போவாங்க. பாவம், அவங்களால எல்லா வேலையும் பார்க்க முடியாதுடி. வயசும் ஆயிடுச்சு இல்லையா? மாமனாருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அந்த மாதிரி நாத்தனாருக்கு சாப்பாடு கொடுக்கணும். நாத்தனார் பிள்ளைங்க ஸ்கூல் போகுதுங்க, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குல்ல, அதாண்டி. கௌசி ரொம்ப பொறுப்பாயிட்டா போல. ஆமாம், என்ன பண்ணுறது. கௌசி பையனை பார்த்துக்கோ, ஃப்ரிட்ஜில் தக்காளி இருந்துச்சு எடுத்துகிட்டு வரேன். அப்படியே பின்னாடி துணி கிடந்துச்சு, மழை வர மாதிரி இருக்கும் போல, எடுத்து உள்ளே போட்டு வந்துடுறேன்டி, பார்த்துக்கோ சத்த. ஓகேடி, நீ போயிட்டு. குட்டி பையன், உன்னை நான் பார்த்துக்க போகிறேன். உங்கள் அம்மா துணி காய் தான், அதை எடுக்க போயிட்டா. காய் எடுக்கணுமா, அதை எடுக்க போயிட்டா. அத்தைக்கிட்ட சமத்தா இருக்கணும், சரியா? இருங்க, அத்தை போய் மொபைல் எடுக்கணும், எடுத்துட்டு வரேன். அன்பு இதுல இருந்து நகர மாட்டான்ல டீ? அழகா உட்காந்துருப்பானா? ஆஹா, உட்காந்துருப்பான். ஓகே, அத்தை போய் அத்தையோட மொபைல் எடுத்துட்டு வந்துடுறேன். உட்காந்துருக்கீங்களா? என்னடா என்ன பண்ணாலும் ஒரே ரியாக்ஷனை கொடுத்துட்டு இருக்க, லூசு பயலே. சரி இரு. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு, இளமாறன் கண்ணுக்கு எப்போதும் நான் அழகு. என்ன சோகம் உள்ளுக்குள்ள, எத்தனை நாள் உள்ளுக்குள்ள. என்ன தங்க அப்படி பாக்குற? அத்தை பெரிய சிங்கர்டா, நம்பு. சரி அத்தை அப்படி உட்காந்துக்கிறேன். ஏய் கௌசி, உட்காந்துருக்கீங்களா? இருக்கேன்டி. ஊருக்கு வந்து ஒரு மெசேஜ் போடுறானா பாரு. ஒரு மெசேஜ் போடுறதில்ல, எனக்கு நான் இருப்பியான். நாமளா போட்டாத்தான் சாப்பிட்டியானா சாப்பிட்டேன், என்ன பண்றேன்னா இது பண்றேன், அவ்வளோதான். என்னடி பண்ற, சாப்பிட்டியா? நம்ம கேட்டால் மட்டும் ரிப்ளை வரும், கொஸ்டின் வரும். லூசு பையன். நான் எங்க அண்ணன் பையனை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். இல்லடா, இப்பதான் அன்பு சமையல் பண்றா. சிக்கன் பிரியாணி சாப்பிட்டானா? சிக்கன் பிரியாணியா? என்ன விட்டு எப்படி சிக்கன் பிரியாணி சாப்பிட்ட? ஆஹா, சேர்த்து சாப்பிட்டியா? புழுகுனி பைய எப்படிலாம் பேசுறாம்மா, பெரிய ஆளுதான். டேய், நகர்ந்து போயிட்டே அங்கனே உட்காந்துருக்கியாடா?
அங்கனதான் உட்காந்துருக்கானோ? அங்கனே உட்காந்துருக்கணும். அத்தை இங்க தான்டா உட்காந்துருக்கேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா பூலோகம் வேண்டும். அந்தி பகல் உன்னருகே நான் வாழ வேண்டும். உன்னாசையெல்லாம் என் இறக்கத்தினே என் ஆயுள் வரை. வேறென்ன வேண்டும் உலகத்திலே இந்த இன்பம் போதும். டேய் சுச்சு தங்கப்பிள்ளை தங்கப்பிள்ளை. ஆ அம்மா புடி புடி. ஐயோ அத்தை குழந்தை. வாடா வாடா வா தங்க வா வா வா. சரிடா தங்க அல்லாத அல்லாத. நல்ல வேலை அவனை பிடிச்சிட்ட. ஏய் அன்பு, பிள்ளைய பாத்துக்கணும்னு தெரியாது, இஷ்டத்துக்கு அவனை இதுல ஏறி உட்கார வச்சுட்டு போயிருக்க. எங்கடி போன? நல்ல வேலை நான் வந்து பார்த்துட்டேன், இல்லைன்னா இந்நேரம் கீழே விழுந்து தவறி இருப்பான் தெரியுமா? தவறி விழுந்திருப்பாண்டி இந்நேரம். கௌசி உன்கிட்ட தானே சொல்லிட்டு போனேன். சரி நான் பாத்துக்கிறேன். நீ இல்ல பாரு எப்படி கீழே விழ போயிட்டான்னு. இதான் நீ பாத்துக்கிற லட்சணமா? அன்பே அவளை எதுக்கு திட்டுற? குழந்தைய நீ தான் பாத்துக்கணும், அவ பாத்துப்பாளா? அறிவு இல்லாம பேசுற. அத்தை நான் துணி காய போட்டிருக்கேன், எடுத்துட்டு வந்துருவேண்டி. டைனிங் டேபிள்ல வச்சுக்கொடி பார்த்துக்கொடின்னு அவ பார்த்துட்டு இருந்தா. இவ தான் சொன்னாமா டைனிங் டேபிள்ல நகர மாட்டா உட்காந்துருப்பான்னு. சரி ஓகேன்னு உட்கார வச்சிருந்து மொபைல் பார்த்தேன், அவன் எப்படியோ மிஸ் ஆகி விழ போயிட்டான். இல்லை பெற்றவங்க தான் குழந்தைய பொறுப்பா பார்க்கணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்களெல்லாம் குறை சொல்லிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. ஞாபகம் வச்சுக்கோ. சும்மா அவ பார்த்துக்கலன்னு அவ மேல பழிய தூக்கி போடாத, புரிஞ்சுதா? அப்படி நான் பார்த்துக்கலன்னா இங்க வந்து உட்கார வச்சு நான் சமையல் பண்ண மாட்டேன், புரிஞ்சுக்கோங்க நீங்க. சரி அவ வந்தா 2 தக்காளி எடுக்க வேண்டியது இருந்தது, எடுத்துட்டு அப்படியே துணி எடுத்து போட்டு வரலான்னு தான் நான் போனேன். அதுக்கு இடையில எப்படி நடக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? பாத்துக்கிறேன் அத்தைன்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு போ. அதை விட்டுட்டு 700 வாய் அடிக்காத என்கிட்ட. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு, புரிஞ்சுதா? போடின்னா போவே, நின்றுட்டு வாய் அடிச்சிட்டு இருக்கா. மா ஏமா அவளை திட்டுறா? நான் தாம்மா கவனிக்காம விட்டேன், அவ ஒன்றும் பண்ணல. இல்லையே பார்த்தவங்க 16 கண்ணு வச்சுக்கணும், அங்கே ஒரு கண்ணு இங்கே ஒரு கண்ணு அப்படித்தான் வச்சுக்கணும் டி. எட்டி எட்டி பார்த்துருக்கணும். உங்ககிட்ட சொல்லிட்டு போனா மட்டும் பத்துமா? கவனிக்காம பேச்சப்பார்.